வந்து பார்த்தீங்கன்னா எல்லா இடத்துலையுமே LB2 நம்ம யூஸ் பண்ணியிருப்போம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 4 இன்ச் வால் எங்கெல்லாம் வருதோ அங்கே LB5 யூஸ் பண்ணியிருப்போம். எங்கேயாவது ஒர்க் பண்ணியிருந்தால் அந்த இடத்துல மட்டும் நம்ம LB4 யூஸ் பண்ணியிருப்போம். அதோட டீட்டெயில்ஸ் எல்லாமே உங்களுக்கு இங்கே சொல்கிறேன் பாருங்கள். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இந்த LB1 LB3 வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பார்க்க தேவையில்லை. LB2 மட்டும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. 9 இன்ச்சஸுங்க. பீமோட சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 9 இன்ச்சஸ் அகலங்க. ஹைட் வந்து பார்த்தீங்கன்னா 6 இன்ச்சுங்க. ராடு மேலே 2 ராடு வந்து பார்த்தீங்கன்னா 10 mm, பாட்டத்தில் 2 ராடு வந்து பார்த்தீங்கன்னா 10 mm. 8 இன்ச்சஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரிங்கு ப்ரொவைட் பண்ணுறோம். அந்த ரிங்கோட சென்டர் டு சென்டர் ஸ்பேஸ் வந்து பார்த்தீங்கன்னா 6 இன்ச்சஸ் நம்ம ப்ரொவைட் பண்ணியிருக்கிறோங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா LB5ஓட டீட்டெயில்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அதோட பீம் டீட்டெயில்ஸ் இங்கே கொடுத்துருக்கேன். இதையும் பார்த்து நோட் பண்ணிக்கோங்க. நான் பல முறை சொல்லியிருக்கேன். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா LB4 டீட்டெயில்ஸுமே இங்கே ப்ரொவைட் பண்ணியிருக்கேன். அதையும் பார்த்து நோட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அந்த லிண்டல் பீமுக்கு அப்புறம் நம்ம சன்ஷேட் ஒன்று ப்ரொவைட் பண்ணுவோம் பாருங்கள். அந்த சன்ஷேடில் வந்து பார்த்தீங்கன்னா நான் என்னென்ன மிஸ்டேக்னு வந்து பார்த்தீங்கன்னா நான் பல முறை சொல்லியிருப்பேன். மெயின் ராடு வந்து பார்த்தீங்கன்னா மேலே தான் இருக்கணும், டிஸ்ட்ரிபியூஷன் ராடு கீழே தான் இருக்கணும், கண்டிப்பாக துப்பாக்கி ராடு மாதிரி இந்த இடத்துல பெண்ட் பண்ணியிருக்கணும், இங்கேயுமே பெண்ட் பண்ணியிருக்கணும். இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இம்பார்ட்டன்ட் திங்ஸுங்க. நெக்ஸ்ட் அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு ஜென்ரல் நோட்ஸ் கொடுத்துருக்கேன். இதையும் பார்த்து நோட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே டாப்பில் நோட்ஸ் கொடுத்துருக்கேன். இதையுமே உங்களுக்கு நான் ஜூம் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். ஃப்ரீயாக இருந்தீங்கன்னா வீடியோவை பாஸ் பண்ணிவிட்டு இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா என்னென்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜஸ்ட் ரீட் பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா லிண்டல் பீமுக்கு அப்புறம் நம்ம கிரவுண்ட் ஃப்ளோரோட ரூஃப் பீமுங்க. ரூஃப் பீம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டவுன் பீம் கம்பல்சரியாக ப்ரொவைட் பண்ணணும். இந்த ரூஃப் பீம்லேயே வந்து பார்த்தீங்கன்னா டவுன் பீம்னு ஒன்று இருக்குது, கன்சில்டு பீம்னு ஒன்று இருக்குங்க. மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா வில்லேஜ் சைட்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த டவுன் பீமும் ப்ரொவைட் பண்ண மாட்டாங்க, கன்சில்டு பீமும் ப்ரொவைட் பண்ண மாட்டாங்க. டேரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா மெயின் ராட் டிஸ்ட்ரிபியூஷன் ராட் அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா ரூஃப் ராட் போட்டு அப்படியே விட்டுருவாங்க. இன்னும் ஒரு சில இடத்துல என்ன பண்ணுவாங்கன்னா இந்த ரூஃப் ஸ்லாப்பில் அந்த மெயின் ராட் டிஸ்ட்ரிபியூஷன் ராட் போட்டுட்டு உள்ளே வர எல்லா இடத்துலையுமே வந்து பார்த்தீங்கன்னா கன்சில்டு பீம் போட்டுருவாங்க. ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா டவுன் பீம் ஒர்க் பண்ணணும்னா அது கொஞ்சம் ஒர்க் அதிகம். அதனால் டவுன் பீம் போடுறது வந்து பார்த்திங்கன்னா எல்லா இடத்துலையுமே ஈஸியாக வந்து பார்த்திங்கன்னா விட்டுட்டு எல்லா இடத்துலையுமே கன்சில்டு பீம் போட்டுருவாங்க. இதுதான் வந்து பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் எல்லா இடத்துலையும் வில்லேஜெலாம் நடந்துட்டுருக்கு. இப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா ஏதோ ஒரு சில இடத்துலலாம் வந்து பார்த்திங்கன்னா டெவலப் பண்ணிட்டு வந்துட்டுருக்காங்க. டவுன் பீம் போட்டால் மட்டும்தான் அந்த பீமோட ப்ராப்பர் ஸ்ட்ரக்சர் லோடு எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ப்ராப்பராக ஆக்ட் ஆகிட்டு போயிட்டு எங்கள் ஃபுட்டிங்கில் வந்து பார்த்திங்கன்னா பர்ஃபெக்டாக இருக்குங்க. இப்போ ஒரு சில இடத்துலலாம் வந்து இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில இடத்துல வந்து பார்த்திங்கன்னா டவுன் பீம் போகிறதுக்கு கஷ்டப்பட்டுட்டு எல்லா இடத்துலையுமே வந்து பார்த்திங்கன்னா சிம்பிளாக கன்சில்டு பீமே போட்டு போயிட்டே இருப்பாங்க. இப்போ இதில் உங்களுக்கு சொல்கிறேன் பாருங்கள் எந்தெந்த இடத்துல பீம் டீட்டெயில்ஸ் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் பாருங்கள். RB1 எல்லா இடத்துலையுமே வரும் பாருங்கள். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா RB2 மேக்ஸிமம் எங்கே இருக்காதுங்க, கன்சில்டு பீம் ஆப்ஷன் தான் அது கொடுத்துருப்போம், அதையும் பார்த்து நோட் பண்ணிக்கோங்க. இது மேக்ஸிமம் எதுவும் இல்லைங்க, எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா RB1 தான். இது வந்து பார்த்தீங்கன்னா டியூப்ளக்ஸ் ஸ்டெப்புங்க. நம்ம ஸ்டெப் ஏறி வீட்டுக்குள்ளேயே வரனால வந்து டியூப்ளக்ஸ் ஸ்டெப் ஆப்ஷனும் கொடுத்துருக்குங்க. அதுக்கேற்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டேர் கேஸ் டீட்டெயில்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நான் லாஸ்ட்டாக சொல்கிறேன் பாருங்கள். நெக்ஸ்ட் RB1ஓட டீட்டெயில்ஸ் எல்லாமே இங்கே கொடுத்துரும் பாருங்கள். நான் பல முறை சொன்னது தான். இந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே தெளிவாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் பாருங்கள். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஜென்ரல் நோட்ஸுங்க. ஜென்ரல் நோட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொவைட் பண்ணியிருக்கோம், அதையும் பார்த்து நோட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கிரவுண்ட் ஃப்ளோரோட ரூஃப் ஸ்லாப் டீட்டெயில்ஸுங்க. இந்த ரூஃப் ஸ்லாப்பில் வந்து பார்த்தீங்கன்னா 1 வே ஸ்லாப் இருக்குது, 2 வே ஸ்லாப் இருக்குது. நம்ம என்ன ஸ்லாப் யூஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னு உங்களுக்கு தெளிவாக சொல்கிறேன் பாருங்கள். ஃபஸ்ட்டு எப்பயுமே டயக்ராமை ஃபஸ்ட்டு தெளிவாக பார்த்துருங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா S2 போட்டிருக்கு, கண்டிப்பாக 2 வே ஸ்லாப் தான். இதுவும் S2 2 வே ஸ்லாப் தாங்க. இதுவும் S2 2 வே ஸ்லாப் தாங்க. மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா நான் உங்களுக்கு அந்த ஃபார்முலா சொல்லியிருப்பேன் பாருங்கள். S1 வந்து பார்த்தீங்கன்னா 1 வே ஸ்லாப்புங்க. 1 வே ஸ்லாப் வந்து பார்த்தீங்கன்னா எப்போ எந்த இடத்துல ப்ரொவைட் ஆகும்னா லென்த் அதிகமாக இருந்துட்டு பிரெத் வந்து கம்மியாக இருந்தால் கண்டிப்பாக அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா 1 வே ஸ்லாப் யூஸ் பண்ணுவோம். அதுக்கும் ஒரு ஃபார்முலா இருக்குங்க. லென்த் டிவைட் பை பிரெத்துன்னு போட்டோம்னா 2க்கு அதிகமாக வந்தால் கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா அது 1 வே ஸ்லாப். இதே வந்து பார்த்தீங்கன்னா லென்த் டிவைட் பை பிரெத்து போகிறப்போ 2 விட கம்மியாக வந்தால் வந்து பார்த்தீங்கன்னா அது 2 வே ஸ்லாப்புங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அந்த மெயின் ராடு டிஸ்ட்ரிபியூஷன் ராடு எப்படி இது பண்ணணும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 2 வே ஸ்லாப்னா வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் 4 சைடுமே வந்து பார்த்தீங்கன்னா டபுள் மேட் வரும். இதே 1 வே ஸ்லாப்னா வந்து பார்த்தீங்கன்னா 2 சைடு மட்டும் தான் அந்த டபுள் மேட் வரும். இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஏரியாவுக்கு ஒவ்வொரு லாங்குவேஜ் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக டிஃப்ரெண்ட் ஆகும். இப்போ நான் சொல்கிறது வந்து பார்த்தீங்கன்னா நான் எனக்கு தெரிஞ்ச மெத்தட் நான் சொல்லிட்டு இருக்கிறேன். இன்னும் ஒரு சில இடத்துலலாம் வந்து பார்த்தீங்கன்னா இதை ரெக்கை அப்படின்னா மேட்டு அப்படின்னு சொல்லுவாங்க. இது எல்லாம் தான் வந்து பார்த்தீங்கன்னா ரூஃப் ஸ்லாப்போட டீட்டெயில்ஸுங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் ஃப்ளோரோட லிண்டல் பீம் டீட்டெயில். இப்போ நம்ம ஸ்டெப் ஏரியா வந்து பார்த்தீங்கன்னா மேலே வந்துட்டோம். மேலே வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு பெட்ரூம் ஆப்ஷன் எல்லாம் கொடுத்துருப்பாங்க. இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா பாதி பில்டிங் மட்டும் தான் டெவலப் பண்ணியிருக்கோம். அதுக்கேற்ற மாரி வந்து பார்த்தீங்கன்னா காலம்ஸ் எல்லாமே ப்ரொவைட் பண்ணியிருப்போம், பார்த்துக்கோங்க. இப்போ இதோட டீட்டெயில்ஸ் தான் நான் உங்களுக்கு முன்னே சொல்லியிருப்பேன் பாருங்கள். இது ஃபஸ்ட்டு ஜூம் பண்ணி பார்த்துருங்க என்னென்ன பீம் யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னுங்க. ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா LB2 LB5 யூஸ் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா LB4 இந்த இடத்துல ஒரு மொத்தமே 3 பீமே யூஸ் பண்ணியிருக்காங்க. அது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சொல்கிறேன் பாருங்கள். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா LB2 உங்களுக்கு இதை ஜூம் பண்ணிடுறேன். LB2 வந்து பார்த்தீங்கன்னா அதோட டீட்டெயில்ஸ் நான் உங்களுக்கு முன்னே சொல்லியிருப்பேன், அதையும் நோட் பண்ணிக்கோங்க. LB5னா பாருங்கள் இங்கே ஒரு டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்கேன், இதையும் நோட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு LB5னா உங்கள் இப்போ இந்த இடத்துல கொடுத்துருக்கோம் பாருங்கள், இதையும் நோட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கட்டிங் செக்ஷன் அந்த லிண்டலோட பீம் வந்து பார்த்தீங்கன்னா அதையும் கொடுத்துருக்கேன். நெக்ஸ்ட் அதோட சன்ஷேடோட பீமே இதில் நான் பல முறை சொல்லியிருக்கேன். மெயின் ராடு கண்டிப்பாக மேலே தான் இருக்கணும், டிஸ்ட்ரிபியூஷன் ராடு கீழே தான் இருக்கணும். ஜஸ்ட் இங்கே கொடுத்துருக்க இந்த துப்பாக்கி ராடு நான் பல முறை சொல்லியிருக்கேன். இதெல்லாம் ஜஸ்ட் அப்படியே டக்குன்னு நோட் பண்ணிக்கோங்க.
நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா செகண்ட் ஃப்ளோரோட ரூஃப் பீம் டீட்டெயில்ஸுங்க, டவுன் பீம் டீட்டெயில்ஸ் சொன்னதுங்க. மேக்ஸிமம் ஃபஸ்ட்டு டயக்ராம் பார்த்துருங்க. டயக்ராம் பார்த்தீங்கன்னா தெரியும் பாருங்கள், RB1 யூஸ் பண்ணுறாங்களா RB2வா என்னென்னு பார்த்தீங்கன்னா தெரியும் பாருங்கள். RB1 ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்கன்னா நம்ம RB1 தான் யூஸ் பண்ணுறோம். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா அந்த RB1ஓட பீம் டீட்டெயில்ஸுங்க. நான் உங்களுக்கு பல முறை சொல்லியிருக்கேன் இதை எப்படி ரீட் பண்ணணும், அதே ஜஸ்ட் பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் அந்த ரூஃப் பீம் வந்து பார்த்திங்கன்னா ரூஃப் ஸ்லாப்லேயும் இந்த ரூஃப் பீம் எப்படி மெர்ஜ் ஆகணும்னு வந்து பார்த்திங்கன்னா அதுமாதிரி டயக்ராம் போட்டுருங்க, அதையும் நோட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ஜென்ரல் நோட்ஸ் இருக்குது, மேலே வந்து பார்த்திங்கன்னா ஜென்ரல் நோட்ஸ் இருக்குது. இந்த நோட்ஸில் வந்து பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் நம்ம என்ன டைப் ஆஃப் ஸ்ட்ரக்சர் யூஸ் பண்ணணும், என்ன டைப் ஆஃப் காங்கிரீட் மிக்ஸ் யூஸ் பண்ணணும், ஸ்டீல் என்ன டைப் ஆஃப் ஸ்டீல் யூஸ் பண்ணணும், அந்த டீன்னு கொடுத்துருப்பாங்க 500D யூஸ் பண்ணுமா 550D யூஸ் பண்ணுமா, இதெல்லாம் ஜஸ்ட்டு நோட் பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா அந்த செகண்ட் ஃப்ளோரோட ரூஃப் ஸ்லாப் டீட்டெயில்ஸுங்க. நான் பல முறை சொன்னதான் 1 வே ஸ்லாபோ 2 வே ஸ்லாபாக யூஸ் பண்ணியிருக்கேன், அதை தெளிவாக பார்க்கணுங்க. இப்போ இதில் எல்லாமே S2 தான் இருக்குதுங்க. S2னா கண்டிப்பாக 2 வே ஸ்லாப் தாங்க. 2 வே ஸ்லாபுக்கு நான் அந்த பல முறை சொன்னது தான். லென்த்து டிவைட் பை பிரெத்துன்னு போட்டோம்னா 2வை விட கண்டிப்பாக கம்மியாக வரணுங்க. கம்மியாக வந்தால் கண்டிப்பாக அது 2 வே ஸ்லாபாக தான் கண்டிப்பாக இருக்குங்க. 1 வே ஸ்லாப்னா லென்த்து டிவைட் பை பிரெத்துன்னு போட்டோம்னா 2க்கு ஈக்குவலாக இருந்து 2வை விட மேக்ஸிமம் இருந்தால் கண்டிப்பாக அது 1 வே ஸ்லாபுங்க. அந்த மெயின் ராடு, டிஸ்ட்ரிபியூஷன் ராடு, அதோட ராட் டீட்டெயில்ஸ் எல்லாமே ப்ரொவைட் பண்ணியிருக்கேன், அதுவும் பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் ஜென்ரல் நோட்ஸுங்க. ஃபைனலாக வந்து பார்த்திங்கன்னா ஸ்டேர்கேஸ் டீட்டெயில்ஸுங்க. இந்த ஸ்டேர்கேஸ் டீட்டெயில்ஸ் வந்து பார்த்திங்கன்னா முக்கியமாக என்ன நோட் பண்ணணும்னா, உங்களுக்கு நான் பல முறை சொல்கிறது இங்கே நான் உங்களுக்கு ரவுண்ட் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். இந்த இடத்துல சிஸ்ஸர் ராடு மேக்ஸிமம் வந்து பார்த்திங்கன்னா எல்லா சைட்லையுமே எப்படி யூஸ் பண்ணுவாங்கன்னா ஸ்ட்ரெயிட்டாக ஒரே மேட் சிங்கிள் மேட் போட்டு கம்ப்ளீட் பண்ணிடுவாங்க. ஆனால் அப்படி வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக பண்ணக்கூடாது. டபுள் மேட் போட்டால் மட்டும் தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த வேஸ்ட் ஸ்லாப் இந்த கார்னரில் வருது பாருங்கள், இந்த கார்னர்லேருந்து வந்து பார்த்திங்கன்னா பெண்ட் ஆகி கீழே விழாமல் இருக்குங்க. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பார்த்திங்கன்னா இங்கே உங்களுக்கு ஜூம் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். இந்த டாப்பில் ஒரு ராடு வந்துட்டுருக்கும், அப்படியே பார்த்தீங்கன்னா தெரியும் பாருங்கள், பெண்டாகி கீழே இங்கே இதில் பாட்டத்தில் வந்துடுவாங்க. இப்போ இதில் வந்து பார்த்திங்கன்னா பாட்டத்தில் வருங்க, அப்படியே ஸ்ட்ரைட்டாக போயிட்டு பெண்டாகி இதில் டாப்பில் போயிடுங்க. இதுதான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சிஸ்ஸர் மாதிரி ஆக்ட் ஆகுதுங்களா, இதை தான் நம்ம சிஸ்ஸர் ராடுன்னு சொல்லுவாங்க. இப்படி சிஸ்ஸர் ராடு மாதிரி ஆக்ட் ஆகும்போது வந்து பார்த்திங்கன்னா இந்த வெயிஸ்ட் ஸ்லாப் கீழே விழுறதுக்கு வாய்ப்பே இருக்காதுங்க. ஆனால் நிறைய இடத்துல கண்டிப்பாக இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணவே மாட்டாங்க. இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா உங்கள் சைட்டில் ஏதாவது தெரியலனா கண்டிப்பாக இதை பார்த்து ஃபாலோ பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ரைசர் வந்து பார்த்திங்கன்னா 6 inches ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். த்ரெட் வந்து பார்த்திங்கன்னா 9 inches ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். இது வந்து பார்த்திங்கன்னா உங்களோட சைட்டோட டிஸ்டன்ஸை பொறுத்து வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில இடத்துல நம்ம வேரி பண்ணிக்கலாங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இந்த வேஸ்ட் ஸ்லாப் வந்து பார்த்திங்கன்னா பாட்டத்தில் கிரவுண்டில் வந்து பார்த்திங்கன்னா எப்படி ஃபிட் பண்ணணும், கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா இந்த பிளிந்த் பீம் போட்டு பிளிந்த் பீம்லேருந்து ராடை டெவலப் பண்ணிட்டு வந்து அது மூலிமா தான் நம்ம வந்து பார்த்திங்கன்னா என்ன பண்ணுவோம்னா இந்த வேஸ்ட் ஸ்லாபே போடணும். ஒரு சில இடத்துல என்ன பண்ணுவாங்கன்னா இந்த வேஸ்ட் ஸ்லாப் அப்படியே எடுத்துகிட்டு வந்து டேரெக்டாக எடுத்துகிட்டு வந்து கீழே வந்து பார்த்திங்கன்னா கிரவுண்டில் அப்படியே மண்ணில் வந்து அப்படியே விட்டுருவாங்க. இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா முற்றிலும் தவறுங்க. இப்போ நான் உங்களுக்கு சொன்ன பாருங்கள், இது எல்லாமே தான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ப்ராப்பர் மெத்தடுங்க. நீங்கள் ஒரு வீடு கட்டுறீங்கன்னா கண்டிப்பாக ஃப்ளோர் பிளான் ஒன்று வாங்கணும். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா செக்ஷுவல் டயக்ராம் ஒன்று வாங்கணும். உங்கள்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா எலிவேஷன் நான் விருப்பப்படுறேன் சார், என் வீட்டுக்கு எனக்கு பிரச்சனை இல்லை, நான் எலிவேஷன் பண்ணுறதா இருந்தால் எலிவேஷன் பண்ணுங்கள். அப்படியே இல்லையா நான் சிம்பிளாகவே பண்ணிக்கிறேன் அப்படின்னா சிம்பிளாகவே எலிவேஷன் பண்ணிக்கோங்க. ஆனால் ஸ்ட்ரக்சர் டயக்ராம் பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் லோட் பியரிங் கட்டாமல் ஃப்ரேம் ஸ்ட்ரக்சர் கட்டுறீங்கன்னா கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா ஸ்ட்ரக்சர் டயக்ராம் வாங்கினீங்கன்னா உங்களுக்கு பெனிஃபிட்டாக இருக்குங்க. ஃபார் எக்ஸாம்பிள் எந்த இடத்துல எவ்வளோ ஸ்டீல் நம்ம யூஸ் பண்ணணும் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா இந்த ஸ்ட்ரக்சர் டயக்ராமில் உங்களுக்கு தெளிவாக வந்துடுங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஒரு 4 ராடு வந்து பார்த்திங்கன்னா 16 mm யூஸ் பண்ணுற இடத்துல நீங்கள் 6 ராடு யூஸ் பண்ணிங்கன்னா என்ன ஆகும், உங்களுக்கு மெட்டீரியல் அதிகமாகும். அந்த இடத்துல உங்களுக்கு தான் மெட்டீரியல் லாஸுங்க. இப்போ இதுவே வந்து பார்த்திங்கன்னா ஒரு 8 ராடு யூஸ் பண்ணுற இடத்துல நீங்கள் ஒரு 6 ராடு யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன ஆகும், அந்த இடத்துல பீம் வீக் ஆகும். வீக் ஆகிறப்ப பில்டிங்குமே வந்து பார்த்திங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக வீக் ஆகுங்க. இதெல்லாம் தான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ப்ராப்பர் மெத்தடுங்க. நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா தருமபுரியில் KM பில்டர்ஸ் இன்ஜினியர் சிவில் கான்ட்ராக்டர் கன்ஸ்ட்ரக்ஷன் ரன் பண்ணிகிட்ருக்கோம். உங்களுக்கு யாருக்காவது வீடு கட்டுமான சம்மந்தமான ஃப்ளோர் பிளான், ஸ்ட்ரக்சரல் டிராயிங், எலிவேஷன், ஆன்சைட் விசிட், கன்சல்டேஷன், கன்ஸ்ட்ரக்ஷன் ஏதாவது தேவைப்பட்டால் தாராளமாக என்னோடய கான்டாக்ட் நம்பர் வந்து பார்த்திங்கன்னா கான்டாக்ட் பண்ணுங்கள். முக்கியமாக வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ரிலேட்டிவ்ஸ் யாராவது கன்ஸ்ட்ரக்ஷன் ரிலேட்டடாக ஏதாவது கொஷின்ஸ் இருந்தால் மறக்காமல் அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.